ஹாய்டா, வெல்கம் டு மொச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமின் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான். சாரி, ரொம்ப டிலே பண்ணிட்டேன்ல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் இதை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்கவே முடியாமல் இருக்குது. சரி, ஓகேடா, இப்போ நம்ம அந்த ஸ்டோரி உள்ள போகலாம். அண்ட் போன பாட்டு மறந்து இருந்துச்சுன்னா கேட்டுட்டு வந்துடுங்க. நான் இதுக்கு ஒரு ரீகப் சொல்கிறேன். ஸோ போன பாட்டெலாம் என்ன ஆயிருக்கோன்னா, நம்ம விமின் 2 பேருமே பீச்சுக்கு போய் அங்கே நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஜிமினுக்கு ஃபீவர் ஆகியிருக்கும். அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் கிளம்பியிருப்பாங்க. அதோடு தான் நான் முடித்தேன். வாங்கடா, இப்போது இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். சாரி, இந்த பாட்டை ரொம்ப லேட்டாக போடுறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என் ஸ்டோரியில் அவங்கள ரொம்ப அழ வச்சிட்ருக்கேனோ. ஏன்னா நேற்று நான் சிம்மம்மு லைவ் போயிருந்தப்போ ஒரு பிள்ளை சொன்னால், என்ன நீங்கள் ரொம்ப அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அழ வச்சுட்டேனோ அப்படின்னு தோணுது. எனக்கு ஃபன்னாக கொடுப்பேன், ஆனால் எனக்கு ஃபன்னாக வரலை. அதுக்கு பதிலாக லில்லி ஃபன்னாகவே கொடுப்பா. நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? என் ஸ்டோரி ரொம்ப உங்களை ஒரே மாதிரி சேடாக்கி ஒரு மாதிரி அழ வச்சுட்டே இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அவன் இல்லைக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு கமெண்ட்ஸே இல்லை. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாதாண்டா எனக்கும் தெரியும் அது ரொம்ப சொதப்பிட்டேன்னா என்னான்னு சொல்லி. நான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா, ஓகேவா? லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும்ல. ஸோ வாங்கடா, இப்போ நம்ம ஸ்டோரி உள்ள போகலாம். அண்ட் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போது நம்ம டேதா அவரோட வீட்டில் இருந்து வெளியே வந்திருப்பார். ஸோ பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பார். நம்ம ஜிமினும் ஒரு மாதிரி மெல்லமாக நடந்து வந்துட்டு அவரும் பொறுமையாக பைக்கில் ஏறிடுறாங்க. இந்த சைடு டேக்கு ஜிமினை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து அக்வர்ட் மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நேற்று நைட் நடந்தது அப்படி. இந்த சைடு ஜிமினும் அவரை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருமே பைக்கில் அவங்க காலேஜ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. இடையில நம்ம டேயாங் அவரோட பைக்கை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாங்க. ஜிமினே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிட்டு டேக்கிட்ட பொறுமையாக கேட்குறாங்க, டே என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறீங்க, காலேஜ்க்கு டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு. இந்த சைடு டேயாங் தான் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லைடா, உனக்கு பெயினாக இருக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஜிமினுக்கு அவரோட ஷைனஸ் தாங்க முடியாமல் அவரோட பேக் சைடில் இருக்க அந்த முதுகில் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிறாங்க. டேயாங்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருக்கும் சின்ன ஷைனஸோட அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ்க்கு தான் இப்போ பைக்னாலே இது. ஸோ பார்க்கிங்கில் நம்ம டேயாங்கும் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்குறாங்க. ஸோ ஜிமினோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவரும் சரி ஓகே நீ பார்த்து பொறுமையாக போ, ஓகேவா, நான் ஆஃப்டர்நூன் ஒன்று பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவரை சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ பக்கத்தில் தான் ஒரு பைக் வந்து நிற்கிது. ஸோ அந்த பர்சன் ஒரு மாதிரி பிளாக் கலர் அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டே தான் அவர் பைக்லேருந்து இறங்கிட்டு ஜிமின் போகிறதே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பைக் அப்படியே டேவோட பைக்குக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது. ஸோ டேயாங்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அந்த பைக்கில் வந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு பர்சன் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, ஒரு பர்சன் செம்ம மாசா சேவேஜ் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஹேரை ஃப்ளிப் பண்ணிகிட்டே இறங்குறாங்க. ஸோ பின்னாடி இருக்க ஒரு பர்சன் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. நம்ம டே தான், ஆமாம் இது சீனியர் யோங்கி தானே, இவர் என்ன வேறு யார் கூட வந்திருக்காங்க, யார் இது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே குழப்பமாக பார்த்துட்ருக்காங்க டேயாங்கு. யார் இவன், அப்போ ஹோபி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா தான் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிகிட்டே அவர் இப்போ பின்னாடி ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே அவரோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணாமல் நின்றுட்டுருக்காங்க. பேக்கை மாட்டிட்டு சுகா இந்த சைடு ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்றாங்க. அது சுகா நான் அப்புறமா பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுகாவை இந்த சைடு பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. டேயாங்க்கு வந்து அவரோட பேக் சைடு மட்டும்தான் தெரியுது. இந்த சைடு சுகா எதுவுமே கேட்காம அந்த பர்சனை திருப்பி அவரோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த பர்சன் அந்த ஹெல்மெட்டை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹெட்டிலேயே பிடிச்சிருக்காங்க. சுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பிளாக் கலரில் ஃபுல்லாக கவரை பார்க்குள்ள அந்த மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஃபேஸ் சுத்தமாக தெரியல. சரி, அந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேயாங்க்கு செம்ம ஷாக்கு.
அப்படியே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி குறுக்குறுன்ட்டு உத்து பார்க்குறாங்க. டேய் மச்சான் அது நீ தானா அப்படின்ற மாதிரி. இந்த சைடு ஹோபி அப்படியே கல் பண்ணிவிட்டு அப்படியே பல்ல ஈன்னு காட்டிட்டு டேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சரி டேயாங்க அவரோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிவிட்டு என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு. இந்த சைடு ஷுகா தான், சரி ஓகே நான் ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹோபியோட அந்த சீக்ஸ்லேயே ஒரு மாதிரி லைட்டாக பேட் பண்ணிவிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஹோபி தான் டி அவன் கூட எனக்கு கோத்து விட்டு போவதில்ல, நானும் வந்திருப்பேன்ல ஜேகே கூட, நீ தான் வான்னு சொல்லி என்னை ஏறுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இவங்கிட்ட எனக்கு கோத்துட்டு போறியடா டே யோங்கி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே கொமரிட்டு அப்படியே சைடு ஐஸில் நம்ம ஹோபி டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ டேயாங்க ஒரு மாதிரி இப்போ இதுக்கு பதில் சொல்வியா இல்லையா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹோபி தான் அப்படியே கல் பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லை மச்சான், நீ எப்போ வந்து சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு திரும்ப நம்ம டேயாங் தான் ஹோபியோட ஷோல்டரில் லைட்டாக ஹேண்டை போட்டு அவரோட நெக்கை பக்கத்தில் இழுக்கிறாங்க. என்னடா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் நடக்கலையே, சும்மா லிஃப்ட்டு கொடுத்தாங்க அதான். ஏண்டா லிஃப்ட்டு கொடுத்ததுக்கானே அவனை ஹக் பண்ணிட்டு வந்த, என்னடா என்ன நடக்குது, எங்ககிட்டேருந்து ஏதாச்சும் மறைக்கிறியா? ஏதோ அவன் உனக்கு லஞ்சு கூப்பிட்டான், அதுக்கப்புறம் உன்னை ட்ராப் பண்ணால் இப்போ உன்னை பிக்கப்பே பண்ணிட்டான் போல இருக்கே, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சுற்றிட்டுருக்க. சீனியர் சூப்பர் சீனியரையே கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க ஒரு மாதிரி ஜாலியாக தான் பேசிகிட்ருக்காங்க. ஹோபிக்கு ஒரு மாதிரி அந்த பயம்லாம் போயிட்டு அப்படிலாம் இல்லைடா அவர் தான் என்னை பிக்கப் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓகே சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. சரி எங்கே இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜேகேவா அங்கே பாரு மச்சான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ காலேஜ் என்ட்ரன்ஸில் நம்ம ஜேகே தான் அவரோட பைக்கை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்க 2 கேர்ள் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஒரு கேர்ள் அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்கா, அவளோட புக் அண்ட் பேக்கை வச்சுட்டு ரொம்ப நர்வஸாக. இந்த சைடு இன்னொருத்தி, அடி என்னடி நடக்குது, காலேஜில் இருக்கவங்க எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, ஆமாம் இந்த ஜிகே சீனியர் இதுக்கு நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கோம், நம்ம தான் வழி விட்டு போகிறோம்ல, முன்னாடி போக வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு நம்ம லில்லி தான் நம்ம ஃபேரியோட காதில் சொல்லிகிட்ருக்கா, எனக்கு தெரியலடி அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே சைலண்ட்டாக சொல்லிகிட்ருக்கா. இந்த நம்ம லில்லி தான் அப்படியே திரும்பி நம்ம ஜேகேவை தான் பார்க்குறா. ஜேகே அவரோட பைக்கை நிறுத்திட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. இன்சைட் லில்லி, இல்லை சீனியர் இந்த கிரவுண்டில் தான் இவ்வளோ இடம் இருக்கே, நீங்கள் அப்படியா போனீங்கன்னா இந்நேரத்துக்கு பார்க்கிங் போயிடலாம், எதுக்கு எங்கள் பின்னாடியே ஒட்டிட்டு வரீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் இந்த காலேஜில் வண்டி ஓட்டுறதுக்கு கூட எனக்கு நான் உரிமை இல்லையா அண்ணா, நீங்கள் போகிறது இருந்தால் போங்க, எனக்கு எப்படி ஓட்டணும்னு தோணுதோ அப்படி தான் ஓட்டுவேன், ஏன் உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இந்த சைடு லில்லி தான் அடிக்கிறது சைட்டு, அதில் இன்னும் ஒரு திமிரா பேசுது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம லில்லி, ஒன்றும் இல்லை சீனியர் நீங்கள் போங்க, நாங்கள் இங்கேயே நின்றுக்கிறோம், ஏன் நீங்கள் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க நம்ம ஃபேரி தான், கம்முன்னு வாடி ஏண்டி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இழுத்துட்டு ஸ்பீடாக போயிடுறா. இந்த சைடு ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கா, ஏன் உன் ஃப்ரெண்டெல்லாம் பேச மாட்டாளா அப்படின்ற மாதிரி அவர் நின்று கத்திகிட்ருக்க. இந்த சைட் நம்ம லில்லி தான், என்ன பண்ணுறது சீனியர், அவள் என்ன தான் பேசி சாவடிக்கிறா, உங்களை பார்த்தா தான் சீனியர் அவள் சைலண்ட்டாக இருக்கா, என்கிட்ட பேசியே என் உசுரை எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லி தான் நம்ம ஜேகே கிட்ட அப்படியே கத்தி பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஃபேரி அப்படியே லில்லியோட ஹேண்ட்ஸ்லேயே ஒரு பிஞ்ச் பண்ணுறா, பட்டியா என்ன ஏண்டி கிள்ற, பேசுகிறாருல அவர்கிட்ட போய் பேசாங்க, அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முடியல, சும்மா என்னையே போட்டு அடிச்சிட்ருக்கேன், இந்த மாதிரி அடிச்சே பழகாதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லி அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா, வாய் முட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஜேகே ஒரு லுக் விட்டுட்டு நம்ம ஃபேரியோ போயிடுறா. ஸோ அவங்க 2 பேரும் போயிடுறாங்க, அவங்களோட கிளாஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படியே அவங்க சைடே பார்த்துட்டே வராங்க. இப்போது நம்ம ஜேகேவோட வண்டியை 2 பேருமே பிளாக் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு திரும்பி ஜேகே பார்க்கும்போது ஒரு சைட் டேயாங்க, ஒரு சைட் நம்ம ஹோபி அப்படியே ஜேகே ஒரு மாதிரி முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஜேகே ஆத்தி இவனுங்க 2 பேர் எப்போ வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மாதிரி அவரோட அந்த காலரெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி விட்டுட்டு டியாங் ஹோபி எப்படா வந்தீங்க சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி பேச நம்ம டீ தான் நாங்கள் வர்றது இருக்கட்டும், நீ என்ன காலேஜ்குள்ளேயே சர்க்கஸ் காட்டிட்டு வர? ஏது சர்க்கஸா? ஆமாண்டா, நீ இந்நேரத்துக்கு நீ வந்து இங்கே பார்க்கிங்கில் இருந்து நம்ம காலேஜ் கிளாஸ்க்கே போயிருக்கலாம். நீ என்னமோ அந்த பொண்ணு பின்னாடி எதுக்கு காலேஜில் பைக்கை ஓட்டிக்கிட்டு வராமல் உருட்டிக்கிட்டு வர அப்படி சொல்லிட்டுட்டே அங்கே கேட்க, அச்சிச்சு பார்த்துட்டானே பங்கமாக அசிங்கப்படுத்துவானே, இவன் கண்ணில் நான் படாத வரைக்கும் நல்லதுன்னு நினச்சேன். நம்ம தேங்க சொல்லுடா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை மச்சான், அது டயரில் காற்று கம்மியாக இருக்கு மச்சான், அதான் அப்படி தெரியுது உனக்கு, போகும்போது பஞ்சர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் மண்டையை சரிஞ்சிட்டே பைக்கை பார்க்கிங்க்கு விட போகிறாங்க. ஸோ அவரை விட்டுட்டு இறங்கி அவரோட பேக் எடுத்துகிட்டு அப்படியே அவங்களோட கிளாஸ்க்கு தான் போகிறாங்க. இந்த சைடு 3 பேரும் அவங்களோட கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஜிமின் அவரோட கிளாஸ்க்கு போய் ரீச் ஆகிட்டாரு. ஸோ நம்ம யோன்ஜுன் ஒயனுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த வாட்டி நம்ம ஒயன் அண்ட் யோன்ஜுன் 2 பேருமே ஜிமினியே ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினோட லிப்ஸ் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. ஸோ அவங்க கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் அவங்க ஏதோ தப்பாக இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே ஜிமினை பார்த்துட்ருக்கு. அவங்களோட அந்த லஞ்ச் பீரியட்ஸும் வருது. ஸோ இந்த சைட் எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் ஜிமினும் எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. ஒரு மாதிரி நடக்கிறாங்க. ஜிமினோட ஹேண்ட்ஸை யோன்ஜன் பிடிச்சிட்டு அப்படியே அந்த சேரில் உட்கார வைக்கிறேன். டீ யோன்ஜன் கையை விடுறா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஒயன் அந்த சைடு சுற்றிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம யோன்ஜன்னா ஆமாம் ஜிமன் உனக்கு என்னாச்சு, ஏன் உன் ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, உனக்கு ஃபீவரா என்ன அப்படி சொல்லிட்டு அவரோட நெக்லெல்லாம் ஹேண்ட்ஸ் வச்சு பார்க்க, ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்போயே ஒரு மாதிரி நடக்கிற, உன்னோட லிப்ஸ்க்கு என்ன ஆச்சு, என்ன எங்கன்னா விழுந்துட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சேடாக, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன், அது சாப்பிடும்போது பைட் பண்ணிக்கிட்டேன். ஓ, சாப்பிடும்போது பைட் பண்ணிக்கிட்டு தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட லிப்ஸை பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி அவர் லிப்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு, டி என்ன பண்ணுறீங்க 2 பேரும், உனக்கு பசிக்குது விடுங்க, நம்ம கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, ஏன் ஒரு மாதிரி நடக்க, அதான் சொன்னல நான் பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன். ஓ, எங்கே அடிப்பட்டுச்சு? முட்டியில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காட்ட கை வைக்க போக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன அடி லைட்டாக சுழுக்கு தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இந்த சைடு யோன்ஜினும் நம்ம வேணும், சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூப்பிட்டுட்டு பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இப்போது அந்த காலேஜோட லைப்ரரி பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஃபேரி அண்ட் லில்லி 2 பேருமே அவங்களோட செமினாருக்கான ரெஃபரன்ஸ் நோட் எடுக்கிறதுக்காக லைப்ரரிக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ லைப்ரரி போகிற வழியில் ஃபேரி சொல்கிறா, நான் போய் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், நீ போய் நம்ம குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுறி அப்படி சொல்லிட்டு, ஆமாண்டி எப்போ பாரு என்னை மட்டும் கழட்டி விட்டுரு, ஏன் நீ போய் வாங்கிட்டு வந்தா என்னவா அப்படி சொல்லிட்டு லில்லி ஒரு மாதிரி அவளை கடிஞ்சிட்டே அப்படியே போகிறா. அது என்னன்னா நோட்ஸ்னால் நான் ஒழுங்காக தேடி எடுப்பேன், உன்னை நான் விட்டுட்டு போனேன்னா நீ எடுக்க மாட்டேன், ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பேன் நான் வர வரைக்கும், அதுக்கு நானே எடுத்துருவேன்ல, நீ போய் கேன்டீனில் நம்ம 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுடி, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரியோ சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்குள்ளே போயிடுறேன். சார் நம்ம லில்லி தான் அப்படியே அவள் பாட்டுக்கு கிளம்பி அங்கே இருக்க கேன்டீனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வே வழியாக தான் போயிட்டுருக்கா. லில்லிக்கு ஆப்போசிட்டில் தான். ஸோ 2 பர்சன் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம காயும் ஜாக்சனும் தான். நம்ம காய் தான் அப்படியே ஜாக்சன் கிட்ட சொல்கிறான், டி அந்த பொண்ணு வருதுடா அப்படி சொல்லிட்டு, நீ எந்த பொண்ணுடா? அதான்டா உங்ககிட்ட எப்போவுமே வம்பு வலிக்குவாளே அவ தான் அப்படி சொல்லிட்டு சொல்ல, என்கிட்ட வம்பு வலிக்கு, நான் யார்கிட்டையும் வம்பு வலிச்சதில்லை இந்த காலேஜில், எதிர்க்க பாரு தெரியும் அப்படின்னு சொல்லவே நம்ம காய் அப்படியே நிமிர்ந்து சைடில் பார்க்குறாங்க. ஸோ 10 ஸ்டெப் தூரத்தில் தான் நம்ம லில்லி வந்துட்டுருக்கா. அத்தி இவளா? அப்படி ஏண்டா இப்போ அவள் கூட என்னை கோத்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கேட்க, நான் எங்கே கோத்து விட்டேன், விதி தான் அவங்க 2 பேரையும் எப்பப்பா சேர்த்து வச்சிடுது, ஏதோ ஒரு ஏன்னா போன ஜென்மத்து பந்தம் இருக்கும் போல இருக்குடா அவங்க 2 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் தான் காயை ஓட்டிகிட்டே வராங்க. ஸோ இந்த சைட் நம்ம லில்லி கவனிக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கா. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பையன் அங்கேருந்து வந்துட்டுருப்பா. ஸோ அவன் ஏதோ கிளாஸ்க்கு அர்ஜென்ட்டாக போகும்போது லில்லி மேலே இடிச்சிட்றா.
லில்லி செம்ம காண்டாயிட்டு அவனை பிடிச்சி அப்படியே செவிலே ஒன்று விடுறா. அந்த பையன் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு, எதுக்கு என்ன அடிச்சிங்க, இடிச்சிட்டு போகிற, பார்த்து ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறேன், கண்ணு தெரில உனக்கு, முன்னாடி நான் வந்துட்டு தானே இருக்கேன், அப்படி என்ன போகிற அப்படி சொல்லிட்டு பிடிச்சி கத்திட்டு இருக்கா பயங்கரமா. ஆத்தி நமக்கு விழ வேண்டிய அறையா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு போகிறா. பார்த்துட்டே லில்லியை இந்த சைடு ஜாக்சன், மச்சான் ஜஸ்ட் எஸ்கேப்பு, உன்கிட்ட அவள் வாயை ஆடினதோட சரி, அங்கே பார் அவனுக்கு கண்ணமே பழுத்துருச்சு, ரொம்ப கோவக்காரியாக இருப்பாள், நான் தான் சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி, அவள் சரியான வாயாடின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆமாண்டா நீ சொல்லும்போது புரியலை, இப்போ தான் புரியுது, என்ன அடி இங்கே வரைக்கும் கேட்குது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே கல்ப் பண்ணிகிட்டே லில்லி ஒரு ஐஸ்லேயே பார்த்துட்டே லில்லியை க்ராஸ் பண்ணிட்டு போகிறா. இந்த சைடு லில்லி அந்த பையனை அடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது காயை பார்க்குறா. அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே காயை அவன்கிட்ட இன்னமும் சண்டை போட்டுட்ருக்கா. அந்த சத்தம் அப்படி கேட்குது. காயை அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறான் கல்ப் பண்ணிவிட்டு. லில்லி அவன் போயிட்டு அவள் பாட்டுக்கு கேன்டீனில் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஜிமின் அண்ட் யோன்ஜுன் வயனை பார்த்தோன்னா அவங்க கேன்டீனுக்கு தான் போய் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ கேன்டீனில் அவங்களுக்கான லஞ்சுக்கான ஆர்டர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமின் அவ்வளோவா சாப்பிடவில்லை, ஃபுட்டு எடுத்துக்கல. ஏற்கனவே நேற்று தான் அவருக்கு ஃபீவர் இருந்திருக்கும், அதனால் அவருக்கு இப்படியும் இருக்குது. ஸோ அவ்வளோவா எடுத்துக்கல. அவருக்குன்னு ஒரே ஒரு சாண்ட்விச் மட்டும் வாங்கிட்டு அவர் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிமினோட பேக் சைடில் தான் ஜிமினை யாரும் சீன்றாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நம்ம டே தான். ஸோ ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. சரி யோன்ஜுன் அப்படியே இடம் மாறி ஒயன் பக்கத்தில் உட்காந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்சைட் டேயாங் அவரோட பிளேட்டை பார்க்குறாங்க. என்னடா ஏன் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. டே அது எனக்கு சாப்பிடவே ஒப்ப மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது, என்னால் முழுங்க முடியல அப்படி சொல்லிகிட்ருக்கா. ஏன் இன்னும் உனக்கு ஃபீவர் சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெடு அவரோட நெக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை ஓகே தான் அப்படின்னும்போது லைட்டாக ஜிமினுக்கு ஃபீவர் இருக்கும். உனக்கு ஃபீவர் இன்னும் இருக்குது, ஒருவேளை தானே டேப்லெட் போட்டேன், மார்னிங் கூட டேப்லெட் எடுத்துக்கல, சரி ஓகே ஈவினிங் பார்க்கலாம், எதனாலன்னா சொல்லு, நான் உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்றாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செட்டே அப்படியே முறைக்க ஜிமின் கம்முன்னு அப்படியே அவரோட சாண்ட்விச் எதாவது அப்படியே சின்ன சின்னதாக சாப்பிட்டுட்ருக்காங்க கடிச்சு. சரி ஓகே நான் அப்புறமா காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா கிரவுண்டுக்கு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து ஜிமினோட ஹெட்டில் ஒரு மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஃபுட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கிளாஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் தான். நம்ம ஜிமின், யோன்ஜன், வயன் 3 பேருமே இப்போது கிரவுண்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ யோன்ஜனுக்கு வந்து இப்போ ப்ராக்டிஸ் இல்லை, ஏன்னா இந்த சீனியர்ஸ்லாம் இன்னும் 1 வீக்கில் வந்து அவங்களோட அடுத்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு போகிறதால அவங்களுக்கு இப்போது ப்ராக்டிஸ் வந்து இப்போ இருக்கவங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்க ஜூனியர் பசங்களுக்கு இல்லை, அதனால் லீவ் தான். ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே போகிறா. யோன்ஜனும் இப்போது வயனும் தான் கேட்குறாங்க, எதுக்குடா அங்கே போகிற, இல்லை டேயாங் வர சொன்னா அப்படின்னும்போது சரி நாங்களும் வரட்டுமான்னு கேட்க ஜிமின் இல்லை நீங்கள் போகிறது இருந்தால் போங்க 2 பேரும், நான் டே கூடவே வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல. ஓகே சரி ஓகே உனக்கு கிரவுண்டில் விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜனும் வயனும் வராங்க ஜிமின் கூட தான். ஸோ நம்ம டேயாங்கை தேடுறாங்க. ஸோ டேயாங் அங்கே இல்லை, நம்ம ஜேகே தான். இப்போது நம்ம ஜிமின் பக்கம் வந்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சு ஜிமின், கிளாஸ் முடிஞ்சிருச்சான்ட்டு. ஜேகே சீனியர் முடிஞ்சிருச்சு, டேயாங் டே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அவன் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இது ஜெர்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே நம்ம யோன்ஜன் தான் கேட்குறாங்க, என்ன சீனியர் இன்றைக்கி ப்ராக்டிஸ் எனக்கு இல்லையா அப்படின்ட்டு. இல்லைடா உனக்கு நாங்கள் இந்த வீக் போயிடுவோம், உனக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நியூ கோச் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஓகேவா நாங்கள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜனும் வயனும் ஜிமின் கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹோபி, ஜேகே அவங்க 2 பேருமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான். ஸோ அங்கே டேவோட அந்த ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் திங்ஸ்லாம் வைப்பாங்களே அந்த ரூமுக்கு தான் போயிட்டுருக்காங்க டேவை தேடிக்கிட்டு. ஸோ அப்படியே இங்கே எதிர்க்க எங்கேயாச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டே போகிறாங்க. ஸோ டேயாங் அங்கே இல்லை. ஸோ அவரும் இப்போ ரூமில் தான் ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. ரூமில் போனால் அந்த ரூம் லைட்டாக அந்த அளவுக்கு வெளிச்சமாக இல்லை. ஸோ
டேட்டே இருக்கியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ போனால் நம்ம ஜிமின் தேடினாங்க, அங்கே டேட்டே எங்கேயுமே காணோம். ஸோ அங்கே இருக்க வாஷ்ரூம், அதான் ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கல. ஸோ அங்கே எங்கேயாச்சும் இருக்காங்களா சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட தான் அப்படியே ஜிமின் நம்ம டியாங்க தேடிட்டு போயிட்டுருக்காங்க. டியாங் அங்கே இருக்க ஒரு வாஷ்ரூமில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து குரல் கொடுக்குறாங்க, ஜிமின் இங்கே தான் இருக்கேன், இரு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு. ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினோ வெளியே இருக்க அந்த சேரில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டியாங்கும் அவர் ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு, ஸோ ஸ்வெட்டிங்காக இருந்திருப்பார், அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே ஒரு மாதிரி அவர் வாயில் இருக்க சாக்லேட்டை அப்படியே மேண்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஓகே போகலாமா, இப்போ முடிஞ்சிருச்சா உன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, எனக்கு இப்போது ப்ராக்டிஸ் அந்தளவுக்கு இல்லைடா, நான் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து தான் எனக்கு ஹெவியாக ப்ராக்டிஸ் இருக்கும், இப்போது சும்மா நாங்கள் ரிகர்சல் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம டேயாங்கோ ஜிமினோ இப்போது அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதுக்காக கிளம்பிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் வந்து அவரோட வாயில் சாக்லேட் போட்டு அப்படியே சீவ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஜேகே அப்படியே உள்ளே வராங்க. ஸோ ஜிமினை கேட்குறாங்க என்ன பார்த்துட்டியா அவனன்ட்டு. சீனியர் வந்துட்டாங்க, இதோ அவரோட திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டே பேசிகிட்ருக்க. இன்னைக்கு டேயாங்கோ வந்து சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் ஓகேன்ட்டு சொல்லி எந்திரிச்சு கிளம்புறாங்க. இந்த நம்ம ஜேகே தான் அவரோட கபோர்டில் திரும்பி அவரோட திங்ஸை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ எப்படின்னா அந்த ரூமில் இருக்க கபோர்டில் நம்ம ஜேகே அவரோட திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹோபியும் அவங்க அப்போ தான் உள்ளே வரலை, அப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஜன்னலில் வந்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க கிளாஸும் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அவங்களும் கிளம்புறதுக்காக ஹோபியும் வந்துட்டுருக்காங்க. இந்த சைட் ஜேகே திரும்பி அவரோட திங்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. டேயாங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவோட முதுகோ நம்ம டேயாங்கோட முதுகோ இப்போ வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த சைடு ஜிமினை பார்த்த மாதிரி நம்ம டேயாங் நின்றுட்டுருக்கா. ஸோ ஜிமின் போகலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்க. டேயாங்கு சும்மா அப்படியே ஒரே ஒரு செகண்ட் தான் அப்படியே ஜிமினை பிடிச்சி ஒரு மாதிரி லிப்ஸ்லேயே பயங்கரமாக கிஸ் பண்ணிவிட்டு சட்டுன்னு எடுத்துடுறாங்க. ஸோ அவரோட லிப்ஸை இப்போது ஜிமின் அவரோட வாயில் அந்த சாக்லேட் வந்திருக்கோம் கிஸ் பண்ணதில்லை. ஸோ அப்படியே அவர் ஒரு மாதிரி அச்சீவ் பண்ணிவிட்டு அப்படியே முழிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. சரி இது எல்லாத்தையுமே நம்ம ஹோபி அப்படியே அவரோட அந்த ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக அந்த ஐஸு அப்படியே ஷாக்காக விரித்து பார்த்துட்ருக்காங்க. டே என்னடா பண்ணீங்க இப்போது அப்படின்ற மாதிரி. ஜேகே அப்படியே திரும்பிட்டு என்னாச்சு இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்க இதோ கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா ஜிமின் அப்படின்ட்டு நாட்டியாக அவர் தலையை ஆட்ட. ஜிமினோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாக்லேட் அவர் மாதிரி சீவ் பண்ணேன். சரி ஜேகே ஒரு மாதிரி குழப்பமாக பார்க்குறாங்க. ஆமாம் இப்போது இவன் தானே இந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தான், அவன் எதுக்கு மெல்றான், ஒரு வேலை அவன் கொடுத்துருப்போம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் போயிடுறாங்க. எந்த ஜிமினோ ஒரு மாதிரி அதை அப்படியே வாயில் நாக்கில் எடுத்து பார்த்துட்டு வாயில் வச்சுட்டு கல் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் டேயாங்கே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க டீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ஐஸ் விங் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி லிப்ஸை கொடுக்குறாங்க. பூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து நகர்ந்து வெளியே வந்துடுறாங்க. டேவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட பாக்ஸி ஸ்மைலை காட்டிட்டு அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு பின்னாடி வரேன். இப்போ வெளியே வந்தால் ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்கே நம்ம ஹோபி நின்றுட்டுருக்காங்க. ஹோபியை பார்த்தது ஜிமினுக்கு என்ன சொல்லனே தெரியல. அவன் பாட்டுக்கு நிற்காம சீனியர் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா நீ சாக்லேட் சாப்பிடும்போதே வந்துட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்ல என்ன ஒன்றும் இல்லை இப்போ தான் வந்தேன். சரி சீனியர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக. ஜிமினுக்கு அவரோட அந்த ஷைனஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாகிருச்சு. அவர் ஒரு மாதிரி அவர் ஃபேஸை லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஸோ பைக் பார்க்கிங்கிட்ட என்ன பண்ணிங்க டீட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி அடிச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க. இந்த சைட் டியாங் தான் அப்படியே நம்ம ஹோபியை பார்க்குறாங்க. ஹோபி ஒரு மாதிரி நக்கலாக டேயாங்க பார்க்குறாங்க. டேய் என்னடா நடக்குதுன்ற மாதிரி ஹோபி பார்க்க என்னடா
என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை மச்சான், வர ரொம்ப ரத்தம் போய்கிட்டு இருக்கு, உன் அலப்பறேன் பார்த்துடா, நாங்களும் இருக்கோம், சிங்கிள் சாபத்தை வாங்காதடா, இதெல்லாம் கொஞ்சம் தனியாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. போடா டே, உங்களுக்கெல்லாம் பொறாம, உனக்கு தான் சுகர் இருக்காது, ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியோ அங்கேருந்து போயிடுறாங்க. டியாங்கோ ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக இப்போ பைக் பார்க்கிங் கிட்ட போகிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸாக அவரோட ஹேண்ட்ஸை பிசைஞ்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அந்த பூமரன் அந்த சிக்லெட்டை இன்னும் துப்பவே இல்லை, அப்படியே வாயில் வச்சுட்டே அவருக்கு அங்கே என்னென்ன நடந்ததுலே தெரில. ஒரு மாதிரி அவருக்கு ஸ்மைலும் வருது, ஒரு பக்கம் அவருக்கு என்ன சொல்லணும் தெரியலை. ஏன்னா நம்ம ஹோபி பார்த்துட்டாங்க, ஒரு பக்கம் அந்த சைடு ஜேக்கே திரும்பி இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி திருட்டு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்க. நம்ம டியாங் தான் அவரோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே ஜிம்மின் அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு நெளிஞ்சிட்டு, டியாங் டீ என்ன பண்ணுறீங்க நீங்கள், காலையிலேருந்து பண்ணுறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவரோட பைக்கில் அப்படியே டே கூட ஏறிக்கிறாங்க. டேங்க சரிடா உனக்கு ஃபீவர் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்க, இல்லை எனக்கு வேண்டாம், உங்களுக்கு தெரியும்ல எனக்கு ஊசின்னா ரொம்ப பயம். ஆமாம் எனக்கு தான் தெரியுமே, சரி ஓகே டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு டேப்லெட் போடு, அப்புறம் இல்லைன்னா நான் வேணால் போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாட்டியா இல்லை வேண்டாம் நானே முழுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாய்க்குள்ளேயே புலம்பிக்க. என்ன சொன்னேன் புரியல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா இந்த பாட்டை இதோட முடிக்கிறேன், எனக்கு ஜூன் போடுறேன் ஓகேவா. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே.